வணக்கம், நான் உங்கள் வெங்கட் பாலா யூடியூபர். என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல இருக்குது. எல்லா தற்கூரிகளும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல இருக்குது. உங்களுக்கு சீட்டு கிடச்சிச்சா? சீட்டு ஐயா சீட்டு கொடுங்க கொடுங்கன்னு கேட்டு கேட்டு கடைசியில் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்ககிட்டே சீட்டு வாங்கி இது உங்கள் பிரில்லியன்ட் இல்லை, இதுவும் உங்கள் தலைவரோட மாசு இதுன்னு நினச்சிக்காதீங்க, திட்டம் நினச்சிக்காதீங்க. இது ஒரு வட்டம், சரிங்களா? ஸ்டாலின் சார் போனால் போதுன்னு உங்களுக்கு விட்டு கெடுத்துருக்கார். ஓகே, பார்ப்போம் நீங்கள் எப்படி தான் ஆட்சி பண்ணுறீங்கன்றது. ஏன்னா தற்குறிகள் விரும்புவதால், அதாவது 13லிருந்து 30 வயது உள்ளவரை விரும்புவதால் இந்த வாய்ப்பை நாங்கள் கொடுத்துருக்கோம். நாங்கள் நினச்சிருந்தா உங்களை ஆட்சி அமைக்கவே விட்டுருக்க மாட்டோம். கூட்டணி சேர விடாமல் தடுத்துருப்போம், ஒருத்தர் விடாமல் கூட்டணி சேர்த்துருப்போம். நான் ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி சேர்ந்து உங்கள் காலி பண்ணியிருப்போம், சரிங்களா? நீங்கள் புரிஞ்சிக்கணும், எங்களோட உதவி இல்லாமல் உங்களால் வளர முடியாது. நீங்கள் 108 இடம் ஜெயிச்சிங்க, ஒத்துக்கலை, இல்லைன்னு சொல்லலை. எங்கள் ஸ்டாலினையும் தோக்கடிச்சிங்க. ஓகே, பரவாயில்ல, தோல்வி ஒன்றும் புதிதல்ல. நாங்கள் வெற்றி பெறுவோம், எதிர்கட்சியாக இருந்து வெற்றி பெறுவோம். கேட்டுங்க, 6 மாதம் காலம் கெடு கொடுத்துருக்கார் ஸ்டாலின். இந்த 6 மாதத்தில் நீங்கள் எப்படி செயல்படுறீங்கன்னு பார்ப்பாங்க. இப்பயே பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு எதிர்த்து பேச மாட்டீங்க, சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது, பார்க்கலாம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு. நாங்களும் அமைதியாக பார்த்துருப்போம். ஆனால் எதிர்கட்சியாக சும்மா விட மாட்டோம். எதிர்கட்சியாக நாங்கள் சும்மா விட மாட்டோம். சும்மா எதிர்கட்சின்னா அந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கும் திமுகவோட உதவி தான் உங்களுக்கு தேவைப்படுது. ஏதோ சினிமா போர்வையில் சினிமா மக்களை மயக்கி சினிமாவில் டான்ஸ் ஆடி ஜெயித்து விட்டீர்கள். ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை என்றாலும் ஒற்றுக்கொள்ள தான் வேண்டும், சரிங்களா? ஓகே, பார்ப்போம். உங்களுக்கு இன்னும் 6 மாதம், அதுக்குள்ள நாங்கள் தான் ஜெயித்தோம், நாங்கள் தான் இன்னும் நீங்கள் ஜெயிக்கவே இல்லை. 100 இடம் தான் ஜெயிச்சு, பெரும்பான்மை காமிங்க. 120 இடத்துக்கு மேலே ஜெயிச்சிருக்கணும், 150 இடத்துக்கு மேலே நீங்கள் வெற்றி பெற்றுக்கணும். ஓட்டு போட்டிங்கள பெண்களே, இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தான் காரணம். பெண்கள் நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க. எல்லாம் அந்த ஐடியில் இருக்க பொண்ணுங்க பசங்க, ஐடியில் வேலை செய்கிற பசங்க, இந்த தற்கூரி கூட்டங்க இதெல்லாம் சேர்ந்து தான் ஓட்டு போட்டிங்க. நீங்கள் இதுக்கு உண்டான பலனை நிச்சயமாக அனுபவிப்பீர்கள். நீங்கள் என்ன அனுபவித்தாலும் பரவாயில்ல, நாங்கள் சினிமாக்காரன் தான் ஓட்டு போடுவோன்றீங்க. அந்த காலம் இந்த காலம் வரை சினிமா ஒரு மயக்கம் கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சினிமா தான் உலகம் என்று நினைக்கிறீர்கள். நிஜ வாழ்க்கையில் வாங்கல், எது ப்ராக்டிக்கலாக வாங்க. ஓகே, பார்ப்போம். இன்னும் சொல்லிட்டீங்க. ஓகே, பாய், நன்றி, வணக்கம்.